சமூக நல அறக்கட்டளை சார்பாக சிந்தனை விருது பேச்சு பயிலரங்கம் நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் விடுதலை சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் டி.ஆர். ஆறுமுகம் அவர்களையும் மற்றும் அவருடன் இணைப்புரையும் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களையும் இம்மாணவ மணிகளையும் இந்நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். பேச வந்துள்ள தலைப்பு குடியும் குரலும். குடி என்பது இரு பொருள்களையும் தருகின்ற ஒரு சொல். பெருங்குடி மகன் என்பதே அப்படியே ஒரு பொருள் உயரும் மறுபொருள் இழியும் ஆகும். உயர்வையும் ஈழையும் ஒரே சொல்லிற் கொண்ட சொற்களை பலவற்றை தமிழ் காணலாம். அவற்றில் இது ஒன்று. நான் கூற வந்த குடி குடிக்கும் வழக்கத்தை ஒழிக்க வேண்டும். குடியான் குடித்தான் என்று சொல்கிற பொழுது கல் என்றும் சொல்லையும் சேர்த்து சொல்வதில்லை. ஏனெனில் அச்சொல்லை சொல்வதும் சொல்லாத கேட்பதும் எழுதுவதும் படிப்பதும் நினைப்பதும் கூட தவறு என்பது தமிழ் மக்களின் கொள்கை. அதனாலேயே அச்சொல்லை தமிழ் அறிஞர்களின் முழக்க வழக்கத்திலிருந்து ஒழித்து விட்டார்கள் என்று தெரிகிறது. தலைப்பு என் கல்வி கல்வி. மரம் ஒன்று தினம் தினம் பயன் கொடுக்கும் கல்வியாகும். அறிவே ஆற்றல். காமராஜர் பொது அர்ப்பணித்தார். காக்கும் ஜனநாயகத்தை குடியமறை கவிதை வந்து ரொம்ப அற்புதமா அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி பேசின அந்த பாப்பாவும் ரொம்ப அருமையா இருந்தது அந்த தலைப்புல பேசுனது. இன்னைக்கு என் குழந்தைங்க இங்க மைக்கு குடிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேற எந்தமே சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா நீங்க மைக்கு பிடிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள கனவுகள். இந்த கனவு இன்னும் நீங்க பெரிய இடத்துல போய் நிற்கணும், பல மேடைகள் சந்திக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையா ரொம்ப சந்தோஷம். நம்மளே ஒரு முறை நல்லா சுத்தமா கை தரீங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்லிருக்கீங்கல்ல, திருக்குறள்ல நிறைய விஷயங்கள், திருக்குறள்ல நிறைய பண்புகளான விஷயங்கள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து ஒரே ஒரு குறள் சொல்லி முடிச்சிருக்காரு. அகழ்வரை தாங்கம் இளம்போல் தம்மை இகழ்வரை கொடுத்த தலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த உலகம் நம்ம எத்தனை முறை குறை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோமா அதை பொறுத்துக்கணும். அந்த பூமி எவ்வளவுதான் நோனாலும் உழைச்சாலும் கொத்தினாலும் நம்ம எவ்வளவு பொறுமையா பொறுத்துக்குதோ, அது மாதிரி இந்த உலகத்துல உன்னால முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது என்று சொல்வதற்கு நம்பிக்கை நம்மால என்ன பண்ணோம், ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அமைதியா இருந்து சாதிச்சு காட்டணும். அவங்க என்ன சொல்றாரு. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப அற்புதமா கிடைச்சிருக்கு. இந்த மாணவர்கள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. பாரதியார் வந்து சொல்லுவார், வாய்ப்புகள் என்பது வாழ்க்கையின் கதவுகள். ஒவ்வொரு கதவையும் திறக்கதான் இன்னொரு கதவையும் திறக்க முடியும்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்க வந்து இந்த வாய்ப்பினை வந்து பயன்படுத்திங்க. இன்னும் நிறைய காம்படிஷன் வந்து நடக்க போகுது. எல்லாத்துக்குமே நீங்க வந்து தயாரா இருங்க. எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து நில்லுங்க. எதுக்குமே அஞ்சாதீங்க. ஓகேங்களா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு செவிக்கும் விருது கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. வாழ்வோட மனம். தேங்க்யூ. பள்ளிக்கடை மீது டியூஷன் டீச்சராக இருக்கேன். என்னுடைய பசங்க வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா திறமையான பசங்க. ஆனால் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க மைக்கில் பேசுறது. மைக்கில் பேசுறதுக்கே பேசுவாங்க. ஆனால் முதல் முறையாக மைக் பிடிச்சி ஓரளவு அவங்க தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறாங்க. சமூக நல அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் பேசுனவங்க எல்லாருமே தேங்க்ஸ். ஒரு பேனா மாதிரி 1 லட்சம் நபர்கள் சிந்திக்க போய் சொல்லிட்டு உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் 1 லட்சம் பேர் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு நான்